படம் சூப்பராக இருந்தது. எடிட்டிங் சூப்பராக இருந்தது. பாட்டு எல்லாமே மியூசிக் செம்ம வேறு லெவலு. லால் கேரக்டர்லாம் தூக்கி சாப்பிட்டார். லால் அமீர் அதோட அல்டிமேட்டாக பண்ணிட்டாரு. துரு செம்மையாக நடிச்சிருக்காப்புல. ரொம்ப வாழ்ந்துருக்காப்புல மனுஷன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. இவரு துருவுடைய அப்பாவை நடிச்சிருக்க பசுபதி நல்லா நடிச்சிருக்காரு. அந்த அக்காவை நடிக்கிறவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த லவ் சீனும் நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. அந்த கபடி சீன்லாம் வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி உண்மையுமே சொல்கிறேன். அவர் ஒரு கபடி பிளேயராக வாழ்ந்துருக்காரு இந்த படத்தில். படம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி படம்லாம் மாறி சொல்கிறது. 5வது படம் முத்திரை பதிச்சிருக்காரு. இதுமாதிரி நிறைய படம் எடுக்கணும் மாதிரி சொல்கிறாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு படம். எதுவுமே குறை சொல்ல. மியூசிக்லாம் வேறு மாதிரி. அந்த வேடன் பாட்டும் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்மகிட்ட அந்த சத்யன் பாடின பாட்டுலாம் கூட அப்படியே ரொம்ப அஃபெக்ஷன் ஆச்சு நெஞ்சுக்குள்ளே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். அதான் அந்த அந்த தென் மாவட்டத்தினுடைய அந்த வன்முறை எல்லாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேற. எப்படி மாரிசா எப்படிலாம் எப்படி 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 எடுத்தாருன்னே தெரில. அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு கதை கிரியேட் பண்ண மாதிரி இல்லை, நிஜமாக நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தார் மாரி செல்வராஜ். சூப்பராக இருந்தால் ரெண்டும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற மாதிரி நல்லா காமிச்சிருக்காரு. சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த வன்முறை சண்டை ரெண்டு இதுக்குள்ளே அந்த இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒற்றுமைப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் இன்னொரு வாட்டி கூட பார்க்கணும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி பார்ப்பேன் நான் படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒற்றுமையாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு வரான்னா அவனுக்கு நிறைய பேர் ஏன்னா உண்மையாலுமே நிறைய பேர் உதவிக்கிறாங்க. உதவினா இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் அதர் கம்யூனிட்டிக்காரங்க உதவுறாங்க. நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, இல்லாத ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் இருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ பேர் மேலே வந்திருக்காங்க. உதவுங்க. ஒருத்தன் வரான்னா அவனுக்கு வந்து ஜாதி கடந்து மதம் கடந்து உதவுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே நடக்கிற மத அரசியல் எல்லாத்தையும் வந்து உடைக்கிற மாதிரி இதில் வச்சுருக்காரு நல்லா மாரி செல்வராஜ். நல்லா ஒற்றுமையாக இருக்குங்க. நம்ம முன்னாடி எவனோ ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பாகுபாடை உருவாக்கிட்டான். அதையே வச்சு காரணம் காட்டின்னு இருக்காம நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருக்காருங்க சார். ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ தென் மாவட்டத்திலலாம் இந்த படத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஒரு சுகமான இருக்குன்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். கண்டிப்பாக அதை நடக்கும். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி மனுஷன் தான். அவங்களும் ஒன்றும் விரோதம் கிடையாது. சும்மா எவனோ ஒருத்தர் முன்னாடி செஞ்சுட்டு போயிட்டான். அந்த வந்து இப்போ ஒற்றுமையாக இருக்குன்றத வந்து மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு, சூப்பராக சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒற்றுமை வரும்னு தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. சூப்பர் படம் மாரி செல்வராஜ். ஹேண்ட்ஸ் ஆஃப் சார். அது மாதிரி ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள். அது மாதிரி ஒரே ஒரு சீன் கூட கிடையாது சார். யார் என்னன்னே அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு வந்து ஒருத்தர் உதவுறாரு. அப்போ தான் அவன் யாருன்றது தெரியுது. அதுக்கு முன்னாடி அதில் ஒரு இடத்துல கூட ஜாதியை பற்றி எந்த இதுவுமே அந்த பேச்சே கிடையாது. அருமையாக எடுத்திருக்காரு மனுஷன், சூப்பராக எடுத்திருக்காரு. உண்மையாக சொல்கிறேன். மாரி செல்வராஜ் வந்து ஒரு பொக்கிஷங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, பாரதிராஜாலாம் சொல்லுவாங்க, எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டான் மனுஷன். வேற லெவல். உண்மையாலுமே சொல்கிறேன். அவர்லாம் வந்து ஒரு பொக்கிஷன் மாதிரி. தமிழ் சினிமாவுக்கு வந்து பொக்கிஷங்க அவங்கெல்லாம். இந்த மாதிரி படம்லாம் வந்து எடுத்து அவருடைய பொது பார்வை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு பணம் சம்பாதிச்சு போகிறது இல்லாமல் அது எவ்வளோ பெரிய ஒற்றுமை. அந்த தென் மாவட்டத்தில் நடக்கிற காலம். எனக்கு 50 வயசு ஆகுதுன்னா நான் சின்ன வயசுலேருந்து பேப்பர்லாம் பசுபதி பாண்டியன்லாம் அப்போ நான் வந்து பேப்பர்லாம் பார்த்துருக்கேன். ஜாயின் பண்ணி அந்த மேட்டர்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் மையப்படுத்தி இன்றைக்கி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமையை வந்து மாரி செல்வராஜ் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே அந்த மண்ணில் அவர் வந்து வாழ்ந்ததுனால, அந்த மண்ணில் அவர் பிறந்ததுனால அந்த ஒற்றுமையை வேணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார் அவர். சூப்பராக காமிச்சிருக்கார் சார். உண்மையாலுமே சொல்கிறேன். கண்டிப்பாக நான் இன்னொரு வாட்டியும் வருவேன் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்குறது. எனக்கு இன்னும் பார்க்கணுன்றது தான் தோணுது. இன்னொரு வாட்டி கூட பார்க்கணுன்னு தோணுது. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி வருவேன். செம்மையாக இருக்குது சார். நான் தான் சொல்கிறேன்னா அழுது நிறைய சீன்லாம் நீங்கள் தண்ணி ஒடிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சீன்லாம் கட்டுப்படுத்தின்னு தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மளை மீறி தண்ணி வந்துடுது. அந்த சீன்லாம் நேச்சுரலாக இருக்குது. அந்த உண்மையாலுமே நிறைய பேர் சொல்கிறேன், இந்த வடநாட்டுக்காரங்களாம் நம்ம ஆளுங்க எவ்வளோ பேர் வர்றதை வந்து தடுத்துன்னுக்கிறதெல்லாம் கிரிக்கெட்லேயே நடக்குது சார். எவ்வளோ அதெல்லாம் வந்து எடுத்து காட்டிக்கிறான் மனுஷன். இதுமாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு திருந்த மாட்டானுங்க. அவனுங்க என்ன பண்ணுறது, நம்ம தமிழ்நாட்டுக்காரன் மேலே வரதை விரும்ப மாட்டேன்றான். அதெல்லாம் நல்லா வச்சுருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு சார். பசுபதியெல்லாம் தந்தையாகவே நடிச்சிருக்காரு. சும்மா சொல்கிறேன். அவருடைய கேரக்டர்லாம் பார்த்தா நான் ரொம்ப பேராயிட்டேன். நான் அவர் மாதிரி ஒரு அப்பா இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை. என் பிள்ளைங்கள் நான் அந்த மாதிரி ஒரு அப்பா இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை. மியூசிக்லாம் சார் வேறு லெவல் சார். அந்த யாருன்னு தெரியல சார். அவருக்கு நிவாஸ் கப்டர் சார் செம்ம. அவருக்குலாம் எதிர்காலம், பெரிய எதிர்காலம் இருக்குது. எடிட்டிங் வேறு. வேடன் பாட்டெல்லாம் சும்மா அப்படியே நெஞ்சுக்குள்ளே புதஞ்சி சார். வேடன்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் சார். உண்மையாக சொல்கிறேன். மாரி செல்வராஜ் வந்து எத்தனை வாட்டி இது பண்ணாலும் சான்ஸ் இல்லை. அந்த மனுஷனுக்கு ஒரு சும்மா எவ்வளோ பேர் வரான், சம்பாதிச்சு போகிறான், 400 கோடி 500 கோடி படம்ன்றான். அவனுக்கு அந்த எண்ணம் வரல. நாட்டு மேலே இருக்கிற அந்த பற்றுனால தான் அவர் அவ்வளோ அழகாக தென் மாவட்டத்தில் பிறந்தனால இந்த பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஏன் ஒரு சின்னதாக ஒரு முற்றுப்புள்ளியை கூடாதான்னு சொல்லிட்டு பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. அருமையாக பண்ணியிருக்காரு சார்.
ஐயோ அமீர்லாம் வேற லெவல் சார். உண்மையாலுமே சொல்கிறேன், அமீர்லாம் சான்ஸே இல்லை சார். அப்படி நடிச்சிருக்கார் சார் அமீர்லாம். லாலும் சும்மா தூக்கி சாப்பிட்ருக்கான் மனுஷன். அமீர் ரோல்லாம் அல்டிமேட். உண்மையாக சொல்கிறேன், அமீர்லாம் இன்னும் நிறைய படம் நடிக்கணும். சொல்கிறான் நடிகணும். அமீர் தூக்கி சாப்பிட்றாரு. சும்மா ஓவர் ஆக்டிங் கிடையாது சார் அமீர்கிட்ட. சும்மா ஒரு துளி கூட ஓவர் ஆக்ட் அசால்ட்டாக நினச்சிக்கிறான் மனுஷன். ஐயோ அந்த மாதிரி இது சார். சார் எல்லாம் வந்து பார்த்துக்கிறான் சார். எல்லாமே யார் சார் எல்லாம் சும்மா என்ன நம்ம எல்லாம் ஹை குவாலிட்டி எல்லாம் தான் வந்துருக்கான். படத்தை எல்லாம் தான் சார் கை தட்டுறேன். என் பக்கத்தில் வரும் கை தட்டின்னு தான் இருக்கான். அதெல்லாம் கிடையாது சார். ஜாதியாக சும்மா எவனா ஒருத்தன் சொல்லுவான் மாறி சொல்கிறது. நம்ம சும்மா வெறுப்பில் சொல்கிறான், அவனுக்கு வைத்தறிச்சலில் சொல்கிறான். இந்த மாதிரி படம் நம்மளால் எடுக்க முடியலையே, இவனுங்க அப்பட்டமான ஜாதி படத்தை நான் ஜாதி படம்ன்றான். இவர் ஜாதி படம் ஒரு இடத்துல எவனா சொல்லுங்க. பார்த்து அத்தனை பேருக்கு ஒரு இடத்துல அந்த ஜாதி சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது சார். அருமையாக எடுத்துருக்காரு மனுஷன் சார். எனக்கு வந்து மாறி சொல்ல படம் நான் எல்லாம் 5வது படமும் நான் பார்க்குறேன். மனுஷன் வேற லெவல் சார். அவர் வந்து உண்மையாகவே ஒற்றுமையாக இருக்குன்னு தான் மனுஷன் தோன்றது தவிர அவர் முட்டி ஒன்றுன்ற எண்ணம் கிடையாது. அது மாதிரி ஒரு பரியரும் பெருமாளில் கூட ஒன்றுக்கு அடிக்கிற சீன் வரும்போது அந்த ஹீரோ வந்து அவ்வளோ இதுவாக போவான், காமாக போவான். இது அந்த மாதிரி தான் வச்சுருக்க தவிர ஒற்றுமை தான் நினைக்கிறத தவிர வன்முறை தூண்டணும் அவர் நினைக்கவே இல்லை. ஜாதி பற்றி பெருமையாக பேசலை, அதெல்லாம் கிடையாது. சூப்பராக எடுத்துருக்கார் மனுஷன். இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவையான ஒரு டைரக்டர் சார் அவர். உண்மையாலுமே வந்து அவர்லாம் வந்து வேற லெவல் சார். இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த எவ்வளோ பேர் சும்மா பணம் சம்பாதிக்கிற டைரக்டர் மத்தியில் ஒரு மெசேஜ் சொல்லணும். நம்ம இந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம், அதுக்காக நம்ம ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுன்ற ஒரு முயற்சியில் சூப்பராக பண்ணுறாரு மனுஷன். அருமையாக இருக்குது படம். துணிச்சல் சார், அவருடைய துணிச்சல்லாம் பாருங்க சார். உண்மையாக நீங்கள் பாருங்கள் அந்த படத்தை. அந்த சீன்லாம் ரியாலிட்டியாக இருக்குது சார். அது வந்து படம் மாதிரியே தெரியல. உண்மையாலுமே அந்த இடத்துல நடந்து எப்படி இருக்கும் அதெல்லாம் சீன்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு சார். நான் இன்னொரு வாட்டியும் பார்ப்பேன், இன்னொரு வாட்டியும் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன் சார். அவனை கிடக்குறான் சார். நீங்கள் சார்பட்டை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது அது மாதிரி இருக்கா? அதெல்லாம் கிடையாது சார். அவன் திறமைக்காக காட்டுறான். அவனுடைய ஃபைட்டு இன்னைக்கு கூட எனக்கு அந்த எனர்ஜி வரும்னா நான் இப்போ இந்த படம் பார்ப்பேன், சார்பாட்டை பார்ப்பேன். இப்போ கர்ணன் கூட நிறைய வாட்டி பார்ப்பேன். எனக்கு எல்லாம் ஏதோ சோறு வந்தோன்னா கர்ணன் பார்ப்பேன். என்ன அதில் என்ன ஜாதி? அதுக்கு ஒன்றும் கிடையாது. அவனுடைய இதை காட்டுறாங்க, எப்படி மேலே வர்றான் அதை தான் காட்டுறாங்க. மேலே வர்றது இப்போ இந்த தம்பி கூட துரு கூட மேலே எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வர்றான். ஆனால் யாராவது ஒருத்தர் நம்ம உதவுறாங்க. எனக்கே கூட நிறைய பேர் என் வாழ்க்கையில் உதவிக்கிறான் சார். நான் எனக்கே கூட உதவுலாம் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதெல்லாம் ஜாதி எல்லாம் கிடையாது சார். இருக்குது, சில பேர் பார்க்குறான், நிறைய பேர் உதவுற இருக்கிறான். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நம்மெல்லாம் மாறி ஒன்றா இருக்கணும். அதெல்லாம் அந்த ஜாதியெல்லாம் தூக்கி போட்டுடணும் சார். அவ்வளோதான் சார். சூப்பராக என் பசங்களாம் பார்த்தாங்களா, எல்லாம் ஒருத்தவங்க தூங்கலை, கண்ணு கூட இமைக்கல, எல்லாமே நல்லா பார்த்தாங்களே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பாட்டெல்லாம் சார் உண்மையாக சொல்கிறேன், ஒரு பாட்டு அந்த சத்யன் பாடின பாட்டாக இருக்கட்டும், வேடன் பாடின பாட்டாக இருக்கட்டும், எல்லா பாட்டுமே அல்டிமேட் சார். மியூசிக் டைரக்டர் சும்மா வேறு மாதிரி. அவருலாம் பெரிய எதிர்காலம் இருக்குது சார் மியூசிக் டைரக்டருக்கு. எடிட்டிங்லாம் வேறு மாதிரி, ஒரு காட்சி அமைப்புலாம் மனுஷன் வேறு மாதிரி பண்ணியிருக்கான். காட்சி அமைப்புலாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே குறை சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. அருமையான படம். ஒரே இடத்துல எவனா ஜாதின்னு சொல்லுங்க பார்ப்போம், ஒரு வார்த்தை கூட கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதுலேயே லாலும் வந்து நான் வந்து அந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன், நான் விளையாட தாண்டா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. இது தென் மாவட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் உணர்வாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல சூழல் உருவாகும். நல்ல நம்பி இருக்குது சார்.